ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 192. மதம் பிடித்த யானை பூனை போலானது. அக்கல்கோட் பட்டத்து யானையான கவ்வார் மகிபதி கோவிலுக்கு அருகில் உள்ள கொட்டகையில் கட்டப்பட்டிருக்கும். ஒரு சமயம் அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டது. அதன் 4 கால்களும் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தாலும் தன் துதிக்கையால் கல்லை எடுத்து அவ்வழியாக வருவோர் போவோர் அனைவரையும் தாக்கி கொண்டிருந்தது. ஊர் மக்கள் பயந்து நடுங்கிக் கொண்டு அவ்வழியாக செல்வதை தவிர்த்து வந்தனர். மிருகங்களும் அவ்வழியாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. எப்போது வேண்டுமானாலும் சங்கிலியில் இருந்து விடுவித்து கொண்டு அனைவரையும் தாக்கிவிடும் என்கின்ற நிலை இருந்தது. ஆயுதம் ஏந்திய காவலர்கள் காவலுக்கு போடப்பட்டனர். நிலைமை கட்டுக்கடங்காமல் போகவே மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்து யோசனை கேட்பதற்காக வந்தார். மகாராஜ், என் யானைக்கு மதம் பிடித்து கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. மக்கள் அனைவரும் பீதியில் தவிக்கின்றனர். அதை சுட்டு விடலாமா என்று ஸ்ரீ சுவாமிகளிடம் யோசனை கேட்டதற்கு வேண்டாம் என்று கருணாமூர்த்தி பதிலளித்தார். உடனே ஸ்ரீ சுவாமி தன் சேவகர்களுடன் யானை கொட்டகைக்கு புறப்பட்டார். வழியில் மக்கள் அனைவரும் யானை அனைவரின் மீதும் கற்களை வீசி எறிவதால் பாதுகாப்பாக செல்லும்படியும் எச்சரித்தனர். சில சேவகர்கள் தங்களுடன் இருப்பது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்பதை உணராமல் பின்னோக்கி சென்றனர். ஸ்ரீ சுவாமியின் கருணையால் மரணத்தின் பிடியில் இருந்து தப்பியவர்கள் கூட இவ்வாறு நடந்து கொண்டது வியப்பூட்டத்தான் செய்கிறது. பூரணமான நம்பிக்கையுடைய சேவகர்களான சோழப்பாவும் பாபா யாதவும் எந்தவித மறு யோசனையும் இல்லாமல் ஸ்ரீ சுவாமியுடன் சென்றனர். மகாராஜ் யானைக்கு முன்னால் சென்று கெட்ட வார்த்தைகளால் வசைப்பாடிவிட்டு, ஏ பைத்தியக்கார யானையே, வெறிகொண்டு விட்டாயா? உன் பூர்வ ஜென்மத்தை மறந்து விட்டாயா? எவ்வளவு ஏறினாலும் வீழ்வது உறுதி. உன் பைத்தியக்காரத்தனத்தையும் அகந்தையையும் விட்டொளி என்று தன் இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு உறுதியாக கூறினார். இதை கேட்டவுடன் மதம் பிடித்த யானை பூனை போலாகி தன் முன்னங்கால்களை மடித்து கொண்டு தன் துதிக்கையால் ஸ்ரீ சுவாமியின் பாதங்களை வருடிவிட்டு கண்ணீர் சிந்தியது. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான காட்சி! அனைத்து ஜீவராசிகளின் மீதும் கருணையை பொழிவதில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு நிகருண்டோ? அந்த யானை சாவிலிருந்து தப்பியது. வாயிலா ஜீவராசிகள் கூட ஸ்ரீ சுவாமியின் சக்தியை உணர்ந்து கொண்டு அவரிடம் முழுமையாக சரணடையும் போது ஆறறிவுள்ள மனிதனுக்குத்தான் எவ்வளவு சந்தேகங்கள்! ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகி ராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.